அனைவருக்கும் வணக்கம். அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே, ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே, இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும், கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை பங்குனி மாதம் 30 நாட்கள். இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2. முதலில் வருவது ஸ்ரீராமநவமி. மற்றபடி மாதம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம். அது 11ஆம் தேதியும் வருது, 12ஆம் தேதியும் வருது. உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நட்சத்திர பிரதானம், திதி பிரதானம்னு இருக்குது. நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம். சில கோவில்களில் பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து செய்யக்கூடாது. திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்களில் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க. அது 12ஆம் தேதி. அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் 6/4/2025 அன்று ஸ்ரீராம நவமி. அது ஒரு முக்கியமான தினம். அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க. ஸ்ரீராம நவமி அன்று வீட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து, இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கோசமல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி, எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு ஸ்ரீராம நவமி இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம், அதாவது 7ஆம் தேதி முதல், அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 21/3/2025 31/3/2025 வரை இந்த 10 நாட்கள் சுக்கிரன் அஸ்தமனம். அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பாக பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம். அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியாவச்சனம், குழந்தை பிறந்த புண்ணியாவச்சனம், சில விஷயங்கள் இதெல்லாம் வேறு வழி இல்லை, இன்றையமையாவது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்ணுறது, திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த 10 நாளில் பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் அஸ்தமனம். சுக்கிரன் அஸ்தமனத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர், அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன். சித்தார்த்தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால் சுக்கிரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி 7லேருந்து 17 வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கிரன் உதயம் ஆன பின்னாடி பண்ணலாம். அது 31ஆம் தேதி காத்தால 9:30 உதயம் ஆயிடுறது. அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. சூரியனோட சுக்கிரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் பூரா. புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் 3 நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது. செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது. சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது. சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும், கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும், ராகு மீனத்தில் இருக்கிறதும். அப்போ என்ன, சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும், சுக்கிரன் கூட இருக்கிறதும், இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 12 ராசிகளுக்கும் உண்டான சில பெயர்ச்சி பலன்களை கொடுக்கிறது. இந்த மாதம் மிகவும் 12 ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும்
ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்ட நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பான மகர ராசி அன்பர்களே, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். இந்த வரும் வராது அப்படிங்கிற ஒரு காமெடி மாதிரி இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நடக்காதுன்னு எது எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். கிடைக்காதுன்னு எது எது நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நடக்குங்கிறது என்ன? தொழில் ரீதியாக வேலை மாறுதல், ஊர் மாறுதல், எதிர்பார்த்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற சில விஷயங்கள் நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை ஒதுக்கின விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நான் 40 வயசு வரைக்கும் சொல்லுவேன். அதே போல் நடக்காது என்பார் நடந்து விடுங்கிறதுக்கு சொல்லிட்டேன். நடக்கும் என்பார் நடக்காது அப்படிங்கிறது என்ன? திருமண காலம். திருமண விஷயத்துக்கு பேச்சுவார்த்தை எடுத்தது பூரா தடங்களாகவே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல் 2ஆம் தாரம், 2வது திருமணம், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நடந்துரும்னு கிட்ட வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துடும். ஆனால் என்ன பிரயோஜனம்? கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே உள்ளே போய் அமைங்கி போச்சு. அதான் நடக்கும் என்பார் நடக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். டாக்டரே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், கொஞ்சம் பார்க்கலாமே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி 2வது குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எது தேடி எது தேவை என்று நினச்சி இவ்வளோ நாள் ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ அவர்களுக்கு கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் அதிர்ஷ்டவசமாக. அதே போல் தொழில் ரீதியாக தொழில் செய்யக்கூடியவர்கள், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் லாப அனுகூலங்கள் உண்டு. வீடு நிலம் ஏதாவது விற்பதற்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தாலும், வாங்குவதற்கு முயற்சி பண்ணாலும், கடந்த காலங்களிலிருந்து இந்த சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கிற காலத்திலிருந்து இன்னும் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் புதியதாக வீடு வாங்கிறதோ நிலம் வாங்கிறதோ உங்களுக்கு அமையும். அன்னை தந்தை அனுசரணை கிடைக்கும். இந்த மாதத்தில் இந்த போன மாதம் மாசி மாதத்தில் சனி சூரியன் சேர்ந்திருந்தது. அதிர்ஷ்டவசமாக ஆச்சரியமாக எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில் இருந்ததுனால பல குடும்பங்களில் உற்றார் உறவினர்கள், குடும்பம், தாய் தந்தை உறவு இதெல்லாம் நன்னா இருந்தது. இந்த மாதத்தில் அது தொடர வைக்கும் இந்த ராகு. ஆனாலும் 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்பா விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சந்திரனோடு சேரும் பொழுது அந்த 3 நாட்கள் அம்மா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்கக்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். ரொம்ப வயதான அம்மா அப்பா இருக்கிறவங்க பக்கத்தில், அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே இருந்து அவங்க கூடவே நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப முதலாளி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் எல்லாரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் அனுகூலம் உண்டு. ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்ப உறவினர்களாலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்கிறது 35 வயசுலேருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை குடும்பஸ்தர்களுக்கு. உங்களுக்கு யார் அனுகூலம் அனுசரணை அப்படின்னா இந்த மாதத்தில் பைரவரை வணங்குங்க. நான் சொன்ன சில விஷயங்கள் தவிர்க்கப்படலாம், நல்லதாகவே இருக்கும். ஏதாவது வெளியூர் பிரயாணங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு தடங்கள் வரும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத பொருளாக மாறி கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத பொருளாக உங்களுக்கு மாறிடும், வாங்க மாட்டீங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவசரப்பட்டு எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நிதானம் காமிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ராசியில் இருக்கிறவங்க
ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 40 வயசு, 45, 42, 43 வயது வரைக்கும் கூட பார்க்குறதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதனால் உபயோகம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா பின்னாடி எந்த உபயோகமும் இருக்காது. சிக்கனமும் உங்களுக்கு ரொம்ப சொல்லித்தரணும். இந்த மாதத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க முடியாது. நிறையா விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 6ல் இருக்கிற செவ்வாயும் 7க்கு வரக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு நிலத்தில் லாபம் உண்டு. நிலம் வாங்கி விற்பவர்கள், நிலம் வாங்குவவர்கள், தங்களுடைய சொந்த இடத்தை விற்பவர்களுக்கு கொஞ்சம் லாபத்தோட முடியும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து குடும்ப உறவோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுவது நல்லது. ஏதாவது புதிய தகவல் மகன் விஷயத்திலேயோ மகள் விஷயத்திலேயோ உங்களுக்கு ஏதாவது புதிய தகவல் வரும். குறிப்பாக நான் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்த, இந்த ராசியில் இருக்கின்ற ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய, பொதுவாக குழந்தை பிறந்த மகர ராசிக்கு குழந்தை பிறந்துட்டாவே அந்த குழந்தை அதிர்ஷ்டம்தான். ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வரும். நீங்கள் தட்டி கொடுத்து தூக்கி விட்டாலும் சரி, தட்டி கொடுத்து தூக்கி விடாட்டாலும் சரி, அவங்க இயற்கையிலேயே இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு அறிவாற்றலோடு இருக்கக்கூடியதை நான் பல ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். உண்மையும் அதுதான். ஏன்னா செவ்வாய் உச்சம் இந்த ராசிக்கு, சனி ஆட்சி, இந்த ஒரு விஷயம் வருமே. அப்போ ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அவர் எங்கே இருந்தாலுமே குடும்பம் சிறப்பாக வச்சுருப்பார். நீங்கள் நல்ல எண்ணம் நல்ல செயலோட ஒரே நேர்பார்வையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானால் எந்த தொந்தரவும் இல்லை. வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிரித்து சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நேரம் குறைவாக இருக்கனால மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.